தமிழக சட்டசபை சபாநாயகர் அப்பாவுக்கு எதிராக அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான விவாதம் தொடங்கியிருக்கிறது. பரபரப்பாக இந்த விவாதம் நடைபெற்று அதற்கு பிறகு வாக்கெடுப்பு நடத்தப்படும். அதற்கான நடைமுறைகள் தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அப்பாவுக்கு எதிராக, அதாவது தமிழக சட்டசபையில் அதிமுக உறுப்பினர்கள் பேசுவதற்கு உரிய நேரம் கொடுக்கப்படுவதில்லை என்றும், அதே போன்று அதிமுக உறுப்பினர்கள் பேசும்போது அது நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுவதில்லை என்றும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து முன்வைத்து வருகிறார்கள். இதனால் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்காத சபாநாயகர் அப்பாவு பதவி நீக்க கோரி அதிமுக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் சபாநாயகருக்கு எதிராக, அப்பாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரார். கடந்த 11ஆம் தேதி இது கொண்டு வரப்பட்டது. அதற்கு பிறகு அது இன்றைய நாளில் விவாதம் நடத்தப்பட்டு வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து தமிழக பட்ஜெட் 2025-26 ஆண்டுக்கான தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அதற்கு அடுத்த நாளான சனிக்கிழமை வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அதற்கு பிறகு இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறைக்கு பிறகு இன்று தமிழக சட்டமன்றத்தில் கேள்வி நேரம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் 0 ஹவர்ஸ் என்று சொல்லக்கூடிய கேள்வி பதில் இல்லா நேரத்தில் இதற்கான விவாதம் நடத்தப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு திட்டமிடப்பட்டு தற்போது அதற்கான விவாதம் என்பது தொடங்கியிருக்கிறது. அப்பாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம், அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கான விவாதம் தொடங்கியிருக்கிறது. அப்போது அதுக்கான மரபு நடைமுறையின்படி இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவதற்கு முன்பாக, அதாவது விவாதம் தொடங்குவதற்கு முன்பாக சபாநாயகர் இருக்கையில் அமர்ந்திருந்த அப்பாவு இந்த நம்பிக்கையில்லா தீர்மான விவாதம் தொடங்கும் என்று அறிவித்து அதற்கு பிறகு சட்டப்பேரவை வெளியே சென்றிருக்கிறார். சட்டப்பேரவை வெளியே சென்ற பிறகு அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான விவாதம் மற்றும் வாக்கெடுப்பை நடத்துவதற்கான அந்த அவை வழிநடத்தக்கூடிய அந்த இருக்கையில் பிச்சாண்டி அமர்ந்திருக்கிறார். அவர் அந்த அவையை தற்போது நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான விவாதம், அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய வாக்கெடுப்பு ஆகியவற்றை பிச்சாண்டி வழிநடத்திருக்கிறார். அதற்கான நடைமுறைகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இந்த நம்பிக்கையில்லா தீர்மான விவாதம் தொடர்பாக அதை கொண்டு வந்த எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் பேசுவார். அதற்கு பிறகு அது தொடர்பாக தமிழக முதலமைச்சரோ அல்லது அவை முன்னவரோ அது தொடர்பாக பேசிய பிறகு வாக்கெடுப்பு நடத்தப்படும். குரல் வாக்கெடுப்போ அல்லது டிவிஷன் முறைப்படியான வாக்கெடுப்பு நடத்தப்படும். அந்த வாக்கெடுப்பில் தொடர்பாக இந்த வாக்கெடுப்பு பொறுத்தவரையில் அதிமுக தற்போது பிளவுபட்டிருக்கிறது. ஓபிஎஸ் ஆகவும் அதே போன்று செங்கோட்டையன் தற்போது முரண்பாடு இருக்கக்கூடிய காரணத்தால் அதில் அதிமுக உறுப்பினருடைய வாக்கெடுப்பு என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. அதிலும் குறிப்பாக இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம், அதாவது சபாநாயகர் அப்பாவுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் வாக்கெடுப்பின் போது ஓபிஎஸ் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் வாக்களிப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று செங்கோட்டையினும் ஓபிஎஸ் நிலைப்பாடு போல, அதாவது சபாநாயகருக்கு எதிராக வாக்களிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படியாக இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான விவாதம் தற்போது பரபரப்பாக நடைபெற்று அதற்கு பிறகு டிவிஷன் முறைப்படி வாக்கெடுப்பு என்பது நடைபெறும். பொதுவாக இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற வேண்டும் என்றால், அதிமுக கொண்டு வந்திருக்கிற சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற வேண்டும் என்றால் 118 வாக்குகள் தேவை என்ற நிலை உள்ளது. அதை திமுக பொறுத்தவரையில் அதிக பெரும்பான்மையோடு இருக்கிறார்கள். 133 தாண்டி அவர்கள் கூட்டணியும் தாண்டி அவர்கள் இருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவை பொறுத்தவரை 66 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அப்படியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து வெற்றி பெறுவதற்கான, அதிமுகவுக்கு சாதகமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதுதான் தெரிகின்றது. அதை தொடர்ந்து வழக்கமாக நடக்கக்கூடிய நடைமுறைகள் படிதான் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் விவாதம் மற்றும் வாக்கெடுப்பு என்பது நடைபெறும். வாக்கெடுப்பு என்பது குரல் வாக்கெடுப்பு நடைபெற்றால் அது இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்பது மூலமாக இந்த வாக்கெடுப்பு என்பது நடைபெறும். ஒருவேளை டிவிஷன் முறைப்படி இந்த வாக்கெடுப்பு என்பது நடைபெற்றால் ஒவ்வொருடைய சட்டமன்ற உறுப்பினர் வாக்குகள் கணக்கில் கொள்ளப்பட்டு அந்த வாக்கெடுப்பு நடத்தக்கூடிய பணியை சட்டப்பேரவை செயலாளர் மேற்கொள்வார். வாக்குகள் எண்ணிக்கை கணக்கெடுக்கப்பட்டு அதற்கு பிறகு இந்த மெஜாரிட்டி என்ற அடிப்படையில் முடிவுகள் வெளியாகும். அதைத் தொடர்ந்து மீண்டும் சபாநாயகர் அப்பாவு இருக்கையில் அமர்வார். அதாவது நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடையக்கூடிய பட்சத்தில் சபாநாயகர் இருக்கையில் மீண்டும் அப்பாவு அமர்வார். அதைத் தொடர்ந்து அதற்கான நடைமுறைகள் தற்போது ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெற்று வருகின்றது. இதற்கு முன்னதாக கடந்த அதிமுக ஆட்சியின் கூட 2017ஆம் ஆண்டு கூட அப்போது சபாநாயகர் இந்த தனபாலுக்கு எதிராக திமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டு விவாதம் நடைபெற்று அது தோல்வியடைந்தது. அதைத் தொடர்ந்து தற்போது இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் என்பது நடைபெற்று விவாதமானது நடத்தப்பட்டு வாக்கெடுப்பு என்பது நடைபெற இருக்கின்றது.